கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸு அதுக்குள்ளே ரூட்டு கொடுத்துருக்காங்க, அது ஒய். அடுத்த ரூட்டு கொடுத்துருக்காங்க, அது இசட்டு, உள்ளே வந்து ஏ இருக்குது. அப்படின்னா இங்கே கீழே இருக்கிறதுக்கு எது ஈக்குவல்? ஸோ நம்ம ரூட் பவரை வந்து எப்படி எழுதுவோம்? இப்போ ரூட்டுக்குள்ளே, அதாவது இப்போ ஏ ரூட் இசட்டுங்கிறது எப்படி எழுதுவோம்? ஏ 1/z எழுதுவோமா? ஏன்னா பவரில் எழுதும்போது 1/z எழுதுவோம், அதுதான் ரூட்டுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ரூட்டு கொடுத்துட்டு பவர் எம் கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பவர் 1/m தான் எழுதணும். அப்போ இதை வந்து ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்கிறத என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி எழுதுவோம். அப்போ இங்கே ஒரு ஒய் ரூட் இருக்கும், எக்ஸ் ரூட் இருக்கும், இதை வந்து ஏ பவர் 1/2ன்னு எழுதுவோம். அகெயின் இங்கே ஒரு ரூட் ஒய் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? அகெயின் வந்து என்ன ஆகும்? ஏ பவரில் 1/z இன்ட்டு 1/y இருக்கும். அடுத்து வெளியே என்ன இருக்குது? 1/x இருக்கும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாமே ரூட்லேருந்து எடுக்கணும்னா நமக்கு ஏ பவர் 3 மல்டிப்ளை பண்ணுங்க, 1/xyzன்னு இருக்கும். அகெயின் இது என்ன ஃபார்முலா மாதிரி வருது? இந்த ஃபார்முலா மாதிரி வருதா? ஏ பவர் 1 என்ன இருக்கோ அந்த பைக்கு டிவைடட் பையில் இருக்கிறது தான் வந்து ரூட்டுக்குள்ளே வரும், ரூட்டுக்கு மேலே வரும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் XYZ உள்ள ஏ அப்படின்னு எழுதலாமா? அதுதான் ஆன்சராக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜூம் பண்ணி பாருங்கள். ரூட் ஆஃப் ஏ XYZ பவர்.